இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நானும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தூ. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தூமோ. இது விதைக்கின்ற காலம், நான் செயலாற்றுகிற நேரம்ன்ற சிந்தையோடு கொஞ்ச நேரம் என்னோட கூட சேர்ந்து நான் பாடுகிறேன். என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. இது ஒரு ஜெபத்தின் பாடலாய் இருக்கட்டும். என் சிந்தை கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறதற்கு இது எனக்கு உதவி செய்யட்டும். ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் நிறைவு முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, அதை செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி என்றும் சுவிசேஷ விதைத்தூ. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தூமோ. சுவிசேஷ விதைத்தூமோ. எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் விருப்பத்தோடு உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன். விருப்பமாய் தியானிக்க வந்திருக்கிறேன். நம்முடைய வேதத்தை விரும்பி வந்திருக்கிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் எனக்கு கற்றுத்தாரோம். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறதற்கு வேண்டிய வார்த்தைகளை தாங்க வாஞ்சையோடு வந்திருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. நீர் மாத்திரம் முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. எல்லா சொல் சிந்தை செயல்கள், மாமிசத்தின் சொல் செயல் சிந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என் கர்த்தர் மாத்திரம் எழுந்தருளுங்க, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு 3 வாரமாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கயமையா இல்லை, போல்டா என்ன பார்த்தோன்னு சொல்லுங்க. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வசனத்தை 3 வாரமாக தியானிக்கிறோம். அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம முடிச்சு அடுத்த மாதம் வேறு பகுதியை தியானிக்கலாம். முதல் வாரத்தில் என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? கரெக்ட். முதல் வாரத்தில் நம்ம தியானித்தது சவுல் மனிதர்களின் நடுவிலே தன்னை தேடிக்கொண்டிருந்தார். மாறா தாவீதோ, என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்து கொண்டால் போதும்னு கர்த்தரை தேடுகிறவனாய், கர்த்தரிடத்தில் தன்னை தேடுகிறவனாய் இருந்தார். அது 2 பேருக்குள்ள பெரிய வித்தியாசம்னு பார்த்தோம்.
இந்த மனுஷன் சவுல் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய பெயரை, தன்னுடைய புகழை கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஜனத்தை பிரியப்படுத்துகிறவனாய், ஜனத்தை திருப்திப்படுத்துகிறவனாய், ஜனத்தின் நடுவிலே தன்னை தேடிக்கொண்டு இருந்தார். அப்படியே உல்டாவா தாவீது ஜனத்தை ஒரு நாளும் சம்பாதிக்கவே இல்லை. போகிற இடமெல்லாம் சீட்டிங் தான், போகிற இடமெல்லாம் நம்பிக்கைக்கு துரோகம்தான், போகிற இடமெல்லாம் ஏமாற்றம்தான். ஜனத்தை சம்பாதிக்கவே இல்லை, மாறாக கர்த்தரை சம்பாதித்து வைத்திருந்தார். தகப்பனும் தாயும் விட்டாலும் எங்கள் கர்த்தர் என்னை நிச்சயமாய் சேர்த்து கொள்ளுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மனிதனிடத்தில் இருந்தது. அது அவரை வர வர பலமுள்ளவனாய் மாற்றியது. ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். முதல் குறிப்பு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, என்னைய பார்த்து முதல் குறிப்பு இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல் குறிப்பு, மனுஷனிடத்தில் தேடுகிறதை விட கர்த்தரிடத்தில் நம்மை தேடுகிறது நம்மை பலப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். ஆமென். ரெண்டாவது வாரம் என்ன தியானிச்சோம்? அபிஷேகத்தின் மேலும் அபிஷேகித்தவரின் மேலும் இருக்க வேண்டிய பயபக்தி. ஒரு மனிதன் மேல் இருக்கிற அபிஷேகம், ஒரு மனுஷி மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மேலும் அதை அபிஷேகித்தவரின் மேலும் எனக்கு இருக்க வேண்டிய பயபக்தி. ஒருவேளை அதை துணிகரமாய் கையாண்டிருந்தா அது ஒரு நாளும் குற்றமில்லாமல் போகாது. சவுல் 85 ஆசாரியர்களை, சணல் நூல் ஏபோத்து தரித்திருந்தவர்களை ஒரே நாளில் கொன்று போட்டார்னு பார்த்தோம். துணிகரமாய் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் மேலே கை வைக்கிறான். போர் சேவகர்கள் கை வைக்க விரும்பலை. சவுல் சொல்கிறார், ராஜகட்டளை, போய் கொன்று போடு. போர் சேவகர்கள் பயந்துடுறாங்க. ராஜகட்டளையாவது கூஜகட்டளையாவது, அபிஷேகிக்கப்பட்டவன் மேலே நான் எப்படி கை வைக்கிறது? ஆனால் சவுல் துணிகிறார், வேற ஒருத்தன் அனுப்புகிறார். யார் இதுக்கெல்லாம் துணிஞ்ச ஆளுன்னு பார்த்து ஒரு ஆள் அனுப்புகிறார். 85 பேரையும் ஒரே நாளில் கொன்று போடு. ஆனால் தாவீது அப்படியே உல்டா, தொடுகிறதற்கு பயந்தார். சந்தர்ப்பங்கள் வாய்த்தது, ஆனால் தொடுகிறதற்கு பயந்தார். தாவீதை ஒன்று தடுத்தது. என்ன தடுத்தது? அந்த மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன். அந்த மனுஷன் மேலே ஆண்டவரின் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகித்தவர் யார் என்று அறிகிறேன். அந்த மனிதனை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் மாத்திரமே இருக்க வேண்டும். ஒரு நாளும் நான் மூர்க்கத்தோடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் தொட்டு விடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். ஆமென். சரியான உதாரணம்னு ஒரு நபரை பார்த்தோம். யாரு? எலியாவா? இல்லை. சரியான உதாரணம். எதுக்கு சரியான உதாரணம்? மேபி நான் கேள்வி சரியா சொல்ல. பரிசுத்தமாய் தொடுகிறதற்கு சரியான உதாரணம்னு ஒரு நபரை பார்த்தோம். யார் அந்த நபர்? உசுன்னு தாயா கேட்குது, வார்த்தையே கேட்க மாட்டேங்குது. மோசேயினுடைய மாமா வந்தார் ஒரு நாள். அவரை தான் சரியான உதாரணமாக பார்த்தோம். அவர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு பார்த்தார். தேவ மனுஷனிடத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு பார்த்தார். தேவ மனுஷனிடத்தில் ஒரு சின்ன குறையை கண்டுபிடிக்கிறார். நோவாவின் பிள்ளையை போல, நியூஸை போல வெளியே போய் சொல்லி பரப்பாமல் மோசையினிடத்தில் நேராக வருகிறார். பரிசுத்த சிந்தையோடு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வருகிறார். ஐயா, இப்படி பார்க்குறேன், இது உங்களை தளர்ந்து போக பண்ணும், ஜனங்களையும் தளர்ந்து போக பண்ணும். இந்த யோசனை, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனையை கொண்டு வந்து சேர்க்கிறார். நோக்கம் அந்த மனுஷனை பலப்படுத்தணும், அந்த மனுஷன் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும், அந்த மனுஷன் தளர்ந்து போகாமல் இருக்கணும், தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நேராக அவரிடத்திலே வந்து அந்த யோசனையை சொல்லுகிறார். அது ஜனங்களுக்கு பெரிய நன்மையாய் மாறி போனது. தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகவே இருக்கணும். ஒருவேளை கேலியும் கிண்டலுமான அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை தொடுவேனே ஆகில் பரலோகம் அந்த மனுஷனை எப்படி பார்க்கிறதுன்னு பார்த்தோம். காரி துப்புகிறதாய் பார்த்தோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை காரி துப்பினது உண்டானால் 7 நாள் பாளையத்துக்கு வெளியே நிற்கணும். அதை போல தான் மீரியாம் வெளியே போய் நிற்கணும். அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை கேலியும் கிண்டலுமாய் எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணது நிமித்தம் அந்த அம்மா சத்தத்தை உயர்த்தினதுனால பரலோகம் காட்டுகிற பாதை நான் காரி துப்பினதற்கு சமம்.
பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை கேலியும் கிண்டலுமா கையாளுகிறது, நக்களும் நையாண்டியுமா கையாளுகிறது, பரலோகம் காரி உமிழ்கிறதற்கு சமம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தோம். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக ஜனம் எழுந்து முறுமுறுக்குது. கர்த்தர் இறங்கி வருகிறார். நீ அவங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கலை, எனக்கு விரோதமாகவே முறுமுறுத்தீர்கள்னு சொல்கிறார். எந்த அபிஷேகிக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் நான் ப்ரொட்டஸ்ட், நான் கொடி பிடிக்கிறது, நான் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறது, எல்லாம் பரலோகம் நேர என்னை பார்க்கும். இது அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கு விரோதமாக இல்லை, எனக்கு விரோதமாகவே கொடி பிடிக்கிறாய், எனக்கு விரோதமாகவே வாக்குவாதம் பண்ணுகிறாய். தே ஆர்கியூ, தே ப்ரொட்டஸ்ட். ஒரு நாளும் பரலோகம் அதை மனுஷனுக்கு விரோதமாய் பார்க்கறதில்ல, அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் பார்க்கிறதுன்னு பார்த்தோம். மூணாவதா கோராகு காரியத்தை பார்த்தோம். கோராகு போட்டி போடுறார், காம்படிஷன். இங்கே உங்களோடு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரோ, நீங்கள் துரைத்தனம் பண்ணுகிறீர்களோ, நாங்களும் ஆசாரியர்களே. மோசே சொல்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டாரே பரம்பரையாக வேலைக்கு, ஆசாரியத்துவம் மட்டும்தான் இப்போ குறையா உனக்கு பார்க்கப்படுதோ அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. கர்த்தர் வர்றாரு, நான் யார் சார்பாய் நிற்கிறேன், நான் யார் சார்பாய் நிற்கிறேன்னு காட்டுகிறேன்னு வந்து யார் போட்டியாக வந்து நின்னாங்களோ மொத்தத்தையும் அழித்து போட்டார். வசனம் சொல்லுது, கர்த்தரை அசட்டை செய்ததின் நிமித்தம். எங்கே போட்டியாக எழுந்து நிற்க நினைச்சாலும் ஊழியருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்கும் விரோதமாய் மாறி ஒரு போட்டியாக, ஒரு காம்படிஷனாக என்னாலும் செயல்பட முடியும்னு எழுந்து நிற்கிறது கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதாய் பார்க்கப்படுகிறது. ஆமேன், ஆமேன். ஒரு நாளும் மற்றவர்கள் போட்ட அஸ்திபாரத்தை இடிக்கிறதும், மற்றவர்கள் போட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டடத்தை கட்ட நினைக்கிறதும் பரலோகம் அனுமதிக்கிற சிந்தை அல்ல. ஏதாகிலும் ஒரு நடத்துதல்ல, ஏதாகிலும் ஒரு நபர் உங்களை இப்படி தொடர்பு கொண்டால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை, ஒரு நாளும் மற்றவர் போட்ட அஸ்திபாரத்தின் மேலே மற்றும் ஒருவர் கட்டடத்தை கட்டுகிறதற்கு நான் உடன்படுகிறதாய் அல்ல, ஒரு நாள் அதற்கு நான் இடம் கொடுக்கிறதா இல்லை. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். எனக்கு வேண்டியது ஆண்டவர் தான் எனக்கு தரணும். ஸோ 3 காரியத்தை பார்த்தோம். ராஜ்யத்தின் காரியத்தில் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது எவ்வளவு குற்றமுள்ளதுன்னு பார்த்தோம். அபிஷேகிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின்படி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் இது பொருந்தும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இது பொருந்தும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ரைட். இந்த 2 குறிப்புகளை நம்ம தியானித்தோம். போன வாரம் ஒரு வார்த்தையை எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தர் தாவீதை இளைப்பாற பண்ணினார். இளைப்பாறுதல்னா என்னன்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லலாம்னு வந்ததுக்குள்ள நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன தியானிச்சோம் போன வாரம்? இளைப்பாறுதல்னா என்ன? அமைதலான வாழ்க்கை. எது அமைதலான வாழ்க்கை? ஆமாம், என் அனுதின வாழ்க்கைக்கு நான் அலைந்து திரியலை, என் வருமானத்தை ஆண்டவர் நிரந்தரமாய் தருகிறார், குறைவில்லாமல் தருகிறார். இது அமைதலான வாழ்க்கை. நோயும் நொடியும் இல்லாமல் நோயை பிடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கி எப்படி பிழைப்பேனா மாட்டேனான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய பொருள் செலவில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நிற்காம சுகமாக நான் விரும்பினபடி வாழ்ந்து விரும்பினபடி சாப்பிட்டு விரும்பினபடி என்னை வாழ வைக்கிறார்ல, அது அமைதலான வாழ்க்கை. குடும்ப உறவுக்கு பயந்து போராடி நண்பர்களோட, என்னுடைய உறவினர்களோட, அண்ணன் தம்பியோட, கணவன் மனைவியோட, பிள்ளைகளோட மல்லுக்கு நிற்காம அமைதலாக என் நாட்கள் போகுதே, இது ஆண்டவர் தந்த இளைப்பாறுதல். இதுதான் அமைதலான வாழ்க்கையின் என்னுடைய புரிதல். அமைதலான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்னு பார்த்தோம். இந்த அமைதலான வாழ்க்கையை என்னால் கெடுத்து போடவும் முடியும்னு பார்த்தோம். எப்போ கெடுத்து போட முடியும்? when I start comparing someone,
யாரையாகிலும் நான் போட்டியாய் கம்பேர் பண்ண ஆரம்பித்து, இல்லை யாரையாகிலும் தவறான உதாரணமாய் நான் கையில் பிடிக்க ஆரம்பித்து, அவர்களைப் போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன், அவர்களைப் போல நானும் மாற ஆசைப்படுகிறேன், அவர்களோடு நானும் போட்டி போட விரும்புகிறேன், அவர்களோடு நானும் சமதளத்தில் அமர்ந்திருக்க விரும்புகிறேன்னு என் புய பலத்தில் நானா உருட்டி பரட்டி என்னத்தையாவது செஞ்சேன்னா கர்த்தர் நடத்தி வருகிற அமைதலான பாதையினால் கெடுத்து போட முடியும். கர்த்தர் அனுமதிக்காத ஆசீர்வாதங்களை கிடைத்ததாய் நான் நினைத்து கொண்டு நானா உருட்டி சேர்த்து கொண்டேன்னா நான் சிக்கலில் போய் மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் அனுமதித்த ஆசீர்வாதம் வேதத்தின்படி நன்மையும் கிருபையும் தானாய் என்னை வந்து சேரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தர் அனுமதித்த நாளில் நன்மையும் கிருபையுமாய் என்னை பின்தொடர்ந்து வரும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? நானா ஓடி போய் தேடி எப்படியாவது சம்பாதித்து சேர்த்து கொள்ளணுன்றது ஒரு நாளும் கர்த்தருடைய திட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய விருப்பம், மை டிசையர், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், பேராசனை கூட சில இடங்களில் வைத்து கொள்ளலாம். நான் விரும்பினதை அடைகிறதற்கு என்னன்னாலும் செய்வேன். ஆண்டவர் ஒரு நாள் அதை விரும்புகிறதில்ல. கர்த்தர் அனுமதிக்காத ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வருத்தத்தை தரும், சஞ்சலத்தை தரும், மன அமைதியை கெடுக்கும், அமைதலான வாழ்க்கையை புரட்டி போடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அது ஒரு நாளும் அதான் இண்டிகேஷன், அதான் சரியான அளவுகோல். நான் வந்திருக்கிற ஆசீர்வாதத்தினால வேதனையோடு காலத்தை நகர்த்துறேன்னா, வந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன்னா, நான் என் குடும்பமும் அதில் மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ச்சின்னா பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் வச்சிருக்கிற டெஃபினிஷன், நான் படுத்திருக்கும் போது அதை குறித்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்கறது இல்லை என்னுடைய இண்டிகேஷன், அது இல்லை ஆசீர்வாதத்தின் அடையாளம். நான் தனியாக படுத்திருக்கும் போது அதை நினச்சி ஒரு பூரிப்பு எனக்குள்ளே உண்டாகணும். தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லணும். அது கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் அடையாளம். படுக்கும்போது அழுதுட்டு மற்றவங்க பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன். இதெல்லாம் போன வாரம் தியானிச்சோம். அமர்ந்த தண்ணீர், என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலும் மேப்பு படி, வரைபடத்தின்படி ஒரு இடம் எனக்காய் ஃப்ளாட்டாக இருக்கும். அது அமர்ந்த தண்ணீர் அண்டை, அங்கே கொண்டு போய் என்னை விடுகிறார். அதுதான் எனக்கு அவர் ஏற்படுத்தி தந்த ஒரு சரியான ஸ்தலம். என் மேய்ப்பர் அவர் மேய்ப்பராய் கொண்டு நான் நடக்க ஆரம்பித்தேன்னா நிச்சயமாக 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் கொண்டு போய் அங்கே விட்டுருவார். இதுதான் உன்னோட லொக்கேஷன். அமர்ந்த தண்ணீரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். ஆபிரகாமின் வாழ்க்கையை தியானித்தோம். 12 அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்ததுலேருந்து மாறி மாறி அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. கூடாரத்தை போடுவார், கூடாரத்தை எடுப்பார், கூடாரத்தை போடுவார், கூடாரத்தை எடுப்பார். ராஜா வருவான், மனைவியை தூக்குவான், பயந்துக்குவான், சுற்றி இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. இப்படி மாறி 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 ஒரு 6-7 இடத்துல கூடாரத்தை பெயர்த்து கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிரந்தரமாக இருக்கும். ஆமேன். என்னை பயிற்றுவிக்கிறார், எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்கிறார். நான் கற்று தேறினவனாய் மாறுகிற பொழுது என்னை கொண்டு வந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் விடுகிறார். அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பரலோகத்தின் ஆசீர்வாதம். கை உயர்த்தி சொல்கிறீங்களா? அமர்ந்த தண்ணீர், இளைப்பாறுதல், அமைதலான நாட்கள் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பரலோகத்தின் ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளுகிறதும் கெடுத்து போடுகிறதும் என் கையில் உண்டு. நானா கெடுத்து போட முடியும், நானா இறுக்கியமாக பிடித்து கொண்டு அதில் அப்படியே தங்கி சுகித்திருக்க முடியும். சரி, இப்போ எதற்காக இந்த 3வது குறிப்பில் இளைப்பாறுதல் வந்தது? வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 2 வசனம். ஜான். ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 போடுங்க. 1 வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாக இருக்கையில். இந்த நிலைமை ஸ்டார்ட் ஆகிறது, இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகிறது இளைப்பார பண்ணின பின்பு. கர்த்தர் அவனை கொண்டு வந்து, தாவீதை கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கிறார். எப்போ அபிஷேகம் பண்ணாரு தெரியல, சின்ன வயசில் பண்ணியிருக்கலாம், தோராயமாக 20, 22, 23 பண்ணியிருக்கலான்னு கணக்கு போட்டோம். ஒரு 6-7 வருஷம் அடிதடியாக கொண்டு போகிறாரு. ஒளிஞ்சு மறைஞ்சு உயிருக்கு பயந்து வாழுகிறார். எல்லாம் இப்போ செட்டில் ஆயிடுச்சு. கர்த்தர் கொண்டு வந்து அரசவையில் உட்கார வச்சுட்டார் ராஜாவா. இளைப்பார பண்ணினார். இந்த இளைப்பார பண்ணின பின்பு தாவீதின் பார்வையை பார்க்கிறது இன்னைக்குரிய தியானம். மூன்றாவது, நீங்களும் நானும் ஏன் தாவீது வர பலத்தான் என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மூன்றாவது குறிப்பு. 2ஆம் வசனம் சொல்லுது, ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே. ஆமென். என்னங்க சத்தியம்? என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? நீங்களும் நானும் ஒன்று மட்டும் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறதும் அமிர்தலான தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த மனிதன் கர்த்தர் காரியமாய் திரும்புகிறதற்காக சுற்றிலும் இருக்கும் எல்லா எதிரிகளுக்கு நடுவில் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஆமான்னு சொல்லுங்க. தாவீதை சுற்றிலும் இருக்க சத்துருக்களுக்கு நடுவில் இளைப்பார பண்ணினார். தாவீது தன் காரியத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினார். இவ்வளவு அழகா என்ன ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு, இவ்வளவு அழகான மாளிகையில் என்ன அமர்த்தி இருக்கிறாரு, இவ்வளவு லக்ஸரியா என்ன நடத்தி இருக்கிறாரு, நல்ல சாப்பிட்டு நல்ல இளைப்பாறுகிறதற்கு என்னை நடத்தி இருக்கிறாரு. பெருசா அடிபடி சண்டை இல்லாம, அடிபடி வேலை இல்லாம, சம்பளத்துக்கும் அடிக்கல, நோய்க்கும் அடிக்கல, குடும்ப உறவுகளுக்கு அடிக்கல, ஸ்மூத் சைலிங், அழகா போய் கொண்டிருக்கிறதே. எதற்காக? நான் கர்த்தர் காரியமாய் திரும்புகிறதற்காக. ஆமென் சொல்லுங்க. என்னை ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி கொண்டு போகிறதற்கு ஒரே காரணம் தான், ஐ ஹாவ் டு டர்ன் டுவர்ட்ஸ். ஒரு பக்கமானா திரும்பணும், அது கர்த்தர் காரியமாய் திரும்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போகிறது, உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அமர்த்தி கொண்டிருக்கிறது நீங்கள் மகிழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு அல்ல, கர்த்தர் காரியமாய் திரும்புகிறதற்காக. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷனுக்கு பெரிய அறுவடை அந்த வருஷம். ஆண்டவர் சொன்ன உண்மைதான், பெரிய அறுவடை அந்த வருஷம். ஐஸ்வர்யமான மனுஷன் அவன் இப்படியாய் சொல்லுகிறான், ஓ பலத்த அறுவடை, பலத்த சக்சஸ், பெரிய வருமானம். அப்ப தன் ஆத்மாவை பார்த்து சொல்றான், இன்னும் களஞ்சியத்தை பெருசா இடிச்சு கட்டுவேன், வேணுங்கிற அளவுக்கு இன்னும் சேர்ப்பேன், வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து சுகித்திருப்பேன். ஆத்மாவே மகிழ்ந்து சுகித்திரு. வாசிக்கிறீங்களா அந்த பகுதியை? லூக்கா 12 வாங்க. லூக்கா 12:19 வாசிங்க. கம்ஃபர்டபுள் ஆண்டவர் நடத்திட்டாரு. ஒரு அமர்ந்த தண்ணீரை காட்டிட்டாரு. இளைப்பாறுதலை அனுபவிக்கிற நாட்கள் வந்தது. இந்த மனுஷன் சிந்தனை, நான் என்ஜாய் பண்ண போறேன். நல்ல வசதியான வீடு, நல்ல வசதியான காரு, நல்ல வசதியான கை நிறைய பணம், நான் என்ஜாய் பண்ண போறேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை லைஃப். நான் விரும்பினபடி மகிழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன். இது இந்த மனுஷனுடைய சிந்தை. வேற ஒன்றும் குற்றம் பண்ணவே இல்லை இந்த மனுஷன். வேசித்தனம் பண்ணதாகவோ, கொலை பண்ணதாகவோ, மற்றவர்கள் பொருளை அபகரிச்சதாகவோ ஒன்றும் இல்லை. தான் விவசாயம் பண்ணாரு, தான் சம்பாதிச்சாரு, தான் சம்பாதிச்சதை மகிழ்ந்திருக்கணும்னு விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நியாயமான காரணமாக தானே தெரியுது. அந்த ஆள் சம்பளம் தானே, அந்த ஆள் உழைச்சி சேர்த்தது தானே, அதுலயுமா? ஆமாம், அதில் தான். ஏன்னா சம்பாதிக்க பலன் தந்தவர் அவர் அல்லவா.
நான் உழைக்கிறதற்கும் சேர்க்கிறதற்கும் என் சுய திறமையில் கொண்டு வந்து இவ்வளவு இடத்துல என்னை கொண்டு வந்து வைக்கலையே. இந்த ஸ்தானத்துக்கு என்னை நடத்தியது, இந்த அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு வந்து சேர்த்தது, இந்த இளைப்பாறுதலை எனக்கு தந்தது இந்த முன்னாடி போறார என் மேய்ப்பர். அவர் காட்டினார் பாதையில், அவர் பின்னாடியே ஆட்டை போல நடந்து வந்தேன். என்னை இளைப்பாற பண்ணி இருக்கிறார். இந்த இளைப்பாற பண்ணி இருக்கிறதுனுடைய பெரிய யோசனை வேற. நான் ஒருவேளை மகிழ்ந்திருக்கலாம், என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன், உங்கள் பாட்டுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு கோயிலுக்கு வரல. உங்கள் சம்பளம் தான், உங்கள் இளைப்பாறுதல் தான், உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான், உங்கள் சௌரியத்துக்கு அனுபவிக்கிறதற்கு அனுமதி இல்லை. தாவீதுக்கும் சவுலுக்கும் அதான் வித்தியாசம். தாவீது பலத்ததுக்கு என்ன காரணம்னு தியானிச்சுட்டு வர்றோம் இல்லை, இதுதான் மூணாவது காரணம். தான் இளைப்பாறி இருக்கிற பொழுது கர்த்தர் காரியமாய் திரும்பினார். எல்லாம் அமைதலாக இருக்கு, எனக்கு ஒன்றும் இப்போ நெசசிட்டி இல்லை, ஓடி திரிய வேண்டிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை, ஓடி தேடுகிறதற்கு ஆண்டவர் எதையும் வைக்கல, எல்லாம் கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறார். கிரேட். ஆண்டவர் காரியமாய் திரும்ப போகிறேன். உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுதல் உண்டா இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்க நினைக்கிறத விட, அதில் மகிழ்ந்திருக்கிறத விட ஒன்று எனக்கு மேலோங்கணும். இப்போ நான் கர்த்தர் காரியமாய் திரும்ப வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு யோசனையாக சொல்கிறேன் சிஸ்டர், நான் உங்களுக்கு யோசனையாக சொல்கிறேன் பிரதர். நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே வரும் பொழுது, சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அமைதலாக இருக்கிற பொழுது, அதில் மகிழ்ந்து சுகித்து உடுத்தி உண்டு மகிழ்ந்திருக்கிறதை விட கொஞ்சம் போல கர்த்தர் காரியமாக திரும்புங்க. அது உங்களை வர 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 பலத்திருக்கும். ஆமென். இந்த மனுஷன் பார்க்குறாரு, ஆத்மாவே என்ஜாய் பண்ணு, நிறைய வருஷத்துக்கு சேர்த்துட்டேன், உனக்கு மாத்திரம் சேர்க்கல, உன் பிள்ளைக்கு சேர்த்துட்டேன், உன் பேர பிள்ளைக்கு சேர்த்துட்டேன், என்ஜாய் பண்ணு, அடிச்சு பூசி உடுத்தி மகிழ்ந்துரு. அடுத்த வசனம், பரலோகம் அந்த மனிதனை பார்க்கிற பார்வையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாம் சேர்ந்து படிங்க. அடுத்த வசனம், தேவனோ அவனை நோக்கி ஃபுல். பரலோகம் அவரை பார்த்து என்ன சொல்லுது? மதிகேடனே. ஆங்கிலத்தில் சொன்னா ஃபுல். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து கொண்டவைகள் யாருடையதே ஆகும். You are a fool and you are a loser. இழந்து போய்வாய். தன் காரியமாய் தான் மகிழ்ந்திருக்கும்படி வாழ்ந்து திரிகிற நம்முடைய இளைப்பாறுதல் என்னை ரொம்ப நாளைக்கு வைத்திருக்காது, ரொம்ப நாளைக்கு இளைப்பாற பண்ணாது, ரொம்ப நாளைக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன வைக்க முடியாது. பரலோகம் பார்க்கும், he is a fool. இவள் ஒரு மதிகேடன், இவன் ஒரு மதிகேடன். he is a fool and you will be a loser. இழந்து போவாய். இந்த ராத்திரியில இவைகளை நீ இழந்து போகிறதற்கு நாட்கள் உண்டாகும் அப்படின்னு அந்த மனுஷனை பரலோகம் பார்க்கிற பார்வையை ஆண்டவர் நமக்கு உதாரணமாய் காட்டியிருக்கிறார். ஆமான் சொல். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இளைப்பாறுதல்ல நான் மகிழ்ந்திருக்கணும், என் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கணும், நான் மகிழ்ந்து சுவித்திருக்கணும்னு நினைக்கிற சிந்தை பரலோக பார்வையில் a fool's thought. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதிகேடான சிந்தை, fool's thought. அது என்னை இழந்து போக செய்யும், என் இளைப்பாறுதலை அது இழந்து போக செய்யும். ஏன்? ஒரு வேளை நல்லா இருந்தேன், ஒரு டைம் ஆண்டவர் நல்லா நடத்தி இருந்தார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா பசுமையா இருந்துச்சு, இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரை லேண்டா இருக்கு, கிரீனரியே பார்க்க முடியல, வாட்டர் சோர்ஸே பார்க்க முடியல. இது காரணமா இருக்கலாம். மகிழ்ந்து சுகித்திருந்தாய், பரலோகம் ஒருவேளை லூசரா பார்த்திருக்கும், பரலோகம் ஒருவேளை ஃபூலா பார்த்திருக்கும், அதை நான் இழந்து போயிருந்திருக்கலாம். நான் மகிழ்ந்து சுகித்திருக்கும் போது கர்த்தர் காரியமாய் திரும்ப வேண்டியது எனது கடமை. நான் மகிழ்ந்து சுகித்திருக்கும் போது, நான் இளைப்பாறுதலை அடைந்திருக்கும் போது கர்த்தர் பக்கமாய் திரும்பி நிற்பது எனக்கு கொடுக்கப்பட்ட, என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பெரிய சிந்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் மகிழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது
நான் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும்போது கர்த்தரின் காரியமாய் திரும்புகிறது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். சாலமோன் என்கிற ராஜாவை நன்கு அறிந்திருக்கிறோம். இதே மாதிரி சிச்சுவேஷன்ல சாலமோன் இருந்தார். சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லுது. எங்கும் அமைதல் உண்டாயிட்டுன்னு சொல்லுது. இளைப்பாற பண்ணினார் சாலமோனை. இளைப்பாற பண்ணினார். அமைதலாய் போன வாழ்க்கை. அந்த மனுஷன் கோயில் கட்டினார், சந்தோஷம். 7 வருஷம் கோயில் கட்டினார். 13 வருஷம் மனைவிகளுக்கும் மறுமனையாட்டிகளுக்கும் அரண்மனையும் வீடுகளையும் கட்டினார். 7 வருஷம்தான் கோயில் கட்டினார். கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முழுசும் மகிழ்ந்து சுகித்திருக்கிறதற்காய் தன் பக்கமாய் தம்பாட்டுக்கு மகிழ்ந்திருந்தார். தன் ஸ்தானத்தை இழந்து போனார். தன் ராஜ மேன்மையை இழந்து போனார். தனக்கு பின்னாடி வருகிறதற்கு 12 கோத்திரமாய் தன் கையில் கொடுக்கப்பட்டதை 2 உடைச்சு தன் அரண்மனையின் வேலைக்காரன் பறித்து கொள்ளுகிற விதமாய் பெரும்பங்க அரண்மனை வேலைக்காரன் பறிச்சுட்டு போயிட்டான். 11 கோத்திரத்தை. ஒரே ஒரு கோத்திரம் தாவீதையும் அவன் பிள்ளைகளையும் ராஜாவாய் கொண்டிருந்தது. மகிழ்ந்து சுகித்திருக்கிறதற்கு அல்ல எனது இளைப்பாறுதல். ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் மகிழ்ந்து சுகித்திருக்கிறதற்கு அல்ல எனது இளைப்பாறுதல். அவைகள் கர்த்தர் காரியமா என்னை திருப்ப வேண்டும். அவைகள் கர்த்தர் காரியமா என்னை திருப்ப வேண்டும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முறை தான். ஆமென். ஒரே ஒரு முறை வாழ்ந்து ஒரே ஒரு முறை மறிக்க போகிறோம். இதுல அவர் கொண்டு வந்த மேப் ஒரே தடவை தான் வருது. இளைப்பாறுதல் என்ன கொண்டு வந்து விடுகிறார். Now it is your turn. என்ன பார்த்து நிக்கிறேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். புழுதியில் இருந்த ஒன்றை தூக்கி டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கண்மனையின் மேல நிறுத்தி வச்சுட்டேன். Now it is your turn. என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நேத்து நைட்ல இருந்து இல்லை, 15 வருஷமா என்னையவே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 10 வருஷமா என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 5 வருஷமா என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் வைத்து ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். Now it is your turn அப்படின்னு என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கை உயர்த்தி சொல்றீங்களா? ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். என் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஏன் ஏக்கம் இல்லை? அவரோட ஏக்கம். ஆமென். அவர் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற சிந்தை கர்த்தரின் சிந்தை. ஆமென். அவர் இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற சிந்தை கர்த்தரின் சிந்தை. கர்த்தர் பக்கமா என்னை என் இளைப்பாறுதல் திருப்பட்டும். ஆமான்னு சொல்றவங்க நல்ல பலம் வரல் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. யோசுவா வந்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். மோசேக்கு அப்புறம் யோசுவா நடத்தி கொண்டு வருகிறார். யோர்தானை தாண்டியாச்சு. யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழிச்சு போட்டாச்சு. மோசே பேட்டனை இவர்கிட்ட கொடுத்துட்டார், யோசுவாட்ட கொடுத்துட்டார். Now it is your turn தம்பி, ஏன் ஆயுசு முடிஞ்சிருச்சு, ஊழியத்தை நீ கண்டினியூ பண்ணுன்னு ஒரு நபரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இடத்துல ஊழியத்தை கொடுத்துட்டார். சுத்தி இருந்த ராஜாக்களை அழிக்கிறார் யோசுவா. இதெல்லாம் யோர்தானுக்கு இந்த கரையில் நடக்குது. சுற்றி இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழிச்சிட்டு பிரித்து கொடுக்குறார். யார் யாருக்கு பிரித்து கொடுக்குறாருன்னா, காத், ரூபன், மனாசே, இந்த 3 கோத்திரத்துக்கும் நூல் போட்டு பிரித்து கொடுக்குறார். உங்களுக்கெல்லாம் கரைக்கு இந்த பக்கம் எல்லாம் ஜாலியாக குடிசை போட்டாங்க. ஜாலியாக அவங்கவுங்க பிரிச்சுட்டாங்க. பெரியப்பா நீங்கள் இங்கே போடுங்க, சித்தப்பா நீங்கள் இங்கே போடுங்க, நான் இங்கே போட்டுக்கிறேன். நமக்கு இப்படி ஒரு தெரு வச்சுக்குவோம். பெருசாக இருக்கட்டும், 60 அடிக்கு இருக்கட்டும், வண்டி வந்தால் பார்க் பண்ணணும். மகிழ்ச்சியாக இடத்த பிரிச்சுட்டாங்க. விவசாயம் கூட பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தந்த ப்ராமிஸ் லேண்ட் வந்துட்டோம். எல்லாம் கைதட்டி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. யோசுவா வந்து சொல்கிறார், இளைப்பாறுதலில் வந்துட்டீங்க, நீங்கள் எதிர்பார்த்த ப்ராமிஸ் லேண்டு வந்துட்டீங்க.
அமைதலான நாட்கள் உங்களுக்கு உண்டாயிற்று. இனி யுத்தங்கள் இல்லை. கேன் யூ கம்? உன் சகோதரர்கள் இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது உண்டு. இன்னும் மிச்ச 7-10 கோத்திர சுதந்திரிக்க வேண்டிய இடம் உண்டு. கேன் யூ கம் ஃபார்வர்ட்? என்னோட கூட வர்றீங்களா? அவர்களுக்காய் உங்கள் மனைவிகளை பிள்ளைகளை இங்கே விட்டுருங்க, ஆண் மக்கள் வாங்க, கொஞ்சம் போல் அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுக்கு இன்னும் ப்ராமிஸ் லேண்டு கிடைக்கல, அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்பட வேண்டிய இடம் வந்து சேரலை. கேன் யூ கம் ஃபார்வர்டுன்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? யோசுவா 22 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். யோசுவா 22 3 அதிகாரம் 4 வசனம். இது அவர் சென்ட் ஆஃப் பண்ணுறார், திரும்பி அனுப்புகிறார். அதனுடைய அவங்கள கூப்பிடுற வசனம் நான் குறிக்காமல் வந்துட்டேன். 2 அதிகாரத்திலேயோ 3 அதிகாரத்திலேயோ இருக்கும். 2 அதிகாரத்திலேயோ 3 அதிகாரத்திலேயோ யோசுவாவில் இருக்கும். நீங்கள் எல்லாம் இப்போ கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆயிட்டீங்க, என்னோட கூட வர்றீங்களா? மற்ற கோத்திரத்துக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். சரி, வீட்டில் போய் படிங்க. நிச்சயமாக 2லையோ 3லையோ 2 அதிகாரத்திலேயோ 3 அதிகாரத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இதை நிச்சயமாக அவர் ஜனங்களுக்கு சொல்லுவார். அதை நான் குறிக்காமல் வந்துட்டேன், ஐம் சாரி. 1 அதிகாரமா படிங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, ஓகே மேலே 12லிருந்து வாசிக்கிறேன். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தராகிய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தரப்படுகிற இளைப்பாறுதல்ல பிரதானமான நோக்கம் நான் மாத்திரம் மகிழ்கிறதற்கு அல்ல. இதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு மாதிரியாய் வைத்து போனார்கள். எனக்கு கிடைச்சது என் சகோதரருக்கு கிடைக்கிற வரைக்கும் ஐ cannot stop. ஆமென். நான் மாத்திரம் மகிழ்கிறது அல்ல, என் சகோதரனோடு சேர்ந்து மகிழ்கிறதே இளைப்பாறுதல். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மாத்திரம் மகிழ்ந்திருக்கிறது அல்ல இளைப்பாறுதல், நான் மாத்திரம் மகிழ்ந்திருக்கிறதும் இளைப்பாறுதல் அல்ல, என் சகோதரனோடு சேர்ந்து மகிழ்ந்திருப்பதே இளைப்பாறுதல். என் சகோதரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதே அமர்ந்த தண்ணீர். அதுவே கர்த்தர் விரும்புகிற அமர்ந்த தண்ணீர். ஆமென். என்னை அமர்ந்த தண்ணீருக்கு கொண்டு போய் விடுகிறார். ஒரே நோக்கம், இவன் தன் சகோதரருக்காய் என் காரியமாய் வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்படி சகோதரர்கள் நிமித்தமாய் சகோதரர்களுக்காக ஏறி வருகிறவர்களுக்கு பரலோகம் கொடுக்கிற பெயர் யுத்த வீரர்கள். ஆமென், ஆமென். உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர்கள் யாவரும் உங்கள் சகோதரருக்காய் அணி அணியாய் வாருங்கள். எவர்கள் வர துணிகிறீர்களோ, உங்கள் இளைப்பாறுதல் இருந்து ஒரு அடி வெளியே வச்சு எவர்கள் வர துணிகிறீர்களோ அவர்கள் எல்லாம் பரலோக பார்வையில் யுத்த வீரர்கள். ஆணோ பெண்ணோ வித்தியாசம் இல்லை, பரலோகத்துக்கு ஒரே பார்வை தான், யுத்த வீரர்கள். ஆமென், ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் மாத்திரம் மகிழ்ந்திருக்கிறது இளைப்பாறுதல் அல்ல, நானும் என் குடும்பமும் மகிழ்ந்திருக்கிறது அல்ல இளைப்பாறுதல், என் சகோதரர்களோடு சேர்ந்து இருக்கிறதே இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும்.
என் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினா அலைந்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினா அலைந்திட வேண்டும். இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். கையை உயர்த்தி அவரை பார்த்து ராகமா பாட வரல ஆண்டவரே, ராகமா மியூசிக்கா பாட விரும்பல, என் ஜபமா இது ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களின் சிந்தை எனக்குள்ளே விதைக்கப்படட்டும். நான் இளைப்பாரி இருக்கிற பொழுது அழிந்து போகிற ஆத்துமாக்களின் சிந்தை எனக்குள்ளே வரட்டும். நீர் விரும்புகிற அந்த சிந்தை எனக்குள்ளே விதைங்க ஆண்டவரே. உங்கள் இதயத்தின் ஏக்கத்தையும் துடிப்பையும் அறிந்து கொள்ளுகிற மனிதனாய், என் இளைப்பாறுதல கர்த்தர் பக்கம் திரும்புகிறவனாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுகிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதையே விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபமாய் இருக்கட்டும். எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சொல்லுவாங்க, அவன் 2 பஞ்ச் ஒரு லஞ்ச் ஆள். பொதுவாக இண்டஸ்ட்ரியில் சொல்லுகிற வார்த்தை 2 பஞ்சு. சொல்லுங்களேன், 2 பஞ்சு ஒரு லஞ்சு. பஞ்சுனா இந்த பஞ்சு இல்லை. போய் ஐடி கார்டை காலையில் 8 மணிக்கு பஞ்ச் பண்ணணும், சாயந்தரம் வரும்போது 5:30க்கு பஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நான் வர்ற டைமை அந்த பயோமெட்ரிக்கில் வைக்கிறதுன்னு அர்த்தம். காலையில் ஒரு பஞ்சு, சாயந்தரம் ஒரு பஞ்சு, மதியானம் லஞ்சு. அவங்க பெரிய ஆஸ்பிரேஷனோடெல்லாம் வேலைக்கு வரமாட்டாங்க. இந்த பேப்பர் அவன் டேபிளுக்கு சரியாக அந்த நடுவில் வந்தால் பேனாவை எடுத்து உட்காருவான். இந்த ஓரத்தில் வச்சாலும் இந்த ஓரத்தில் வச்சா கூட நடுவில் வைக்கட்டும் வர்றேன் அப்படி ஆள். நானாக ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், அவனாக கொண்டு வந்து எல்லாம் சரியாக இருக்குது, இதுக்கு மேலே குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்போ பேனாவை எடுப்பான், வேலை பார்க்கலாம். அப்படி ஆள்களுக்கு பேர் 2 பஞ்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஆள்? 2 பஞ்சு ஒரு லஞ்சு போல உள்ள ஆளா? அதுவா வந்தா வாட்டமாக இருந்தா, சுற்றி இருக்கிற கேங்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தா, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தா போய்த்தான் பார்ப்போமே, 2 பாட்டை பாடிட்டு வருவோமே. அப்படி 2 பஞ்சு ஒரு லஞ்சு ஆளா? இல்லை இன்னொருத்தன் ஆஃபீஸில் இருப்பான், அந்த கடைசியில் லைன் நிற்கிதுன்னு இவன் காதுக்கு வந்தவொடனே ஃபோன் எடுத்துருவான். சப்ளையருக்கு ஃபோன் பண்ண, டேய் லைன் நிற்க போகுது, எப்போ நிற்க போகுது? நாளைக்கு காலையில் தானே சார், தந்துடுறேன் நைட்டு. நோ 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 நோ, எவ்வளவு கையில் வச்சுருக்கிற, எப்போ வண்டி போட போகிற? 6 மணிக்கு வண்டி போடுற, 5:45 அடிப்பான். வண்டி போட்டியா? வண்டி வந்துருச்சா? மேனேஜர் சொல்லுவார், டே அது ஓன் வேலை இல்லை, அந்த இருக்கான் பாரு அவன் வேலை. சார் லைன் நிற்க போகுது சார், அவன் பிஸியாக இருக்கான், இல்லை அவன் லீவில் இருக்கான், அதனால் அட்டன் பண்ணேன். வண்டி வந்துருச்சு சார், 6:45 வந்துருச்சு, இப்போ லைன் ஓடும். ஆண்டவர் இப்படி ஆட்களை தேடுகிறார். எவன் ஒருவன் வசதியாக வாட்டமாக எனக்கு லகுவாக வரும்போது வேலை செய்ய போகிறேன்னு இருக்கிற ஆட்கள் அல்ல,
தன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து என்னால் கொஞ்சம் போல் என் சகோதரர்களை பார்க்க முடியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஆண்டவர் நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறாரு, என்னால் செயல்பட முடியும், இப்போ நான் வெளியே வர்றேன். நான் 2 பஞ்சு ஒரு லஞ்ச் ஆள் இல்லை, வேலையை இழுத்து போட்டு செய்கிற ஆள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேலையை இழுத்து போட்டு செய்கிற ஆளா இல்லை 2 பஞ்சு ஒரு லஞ்ச் ஆளா? ஒரு சின்ன சபையினுடைய போதகர், 25 பேர் உள்ள ஒரு சின்ன சபை. இந்த மாதிரி ஒரு ஊழியர் கூடுகை வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய சர்ச், அந்த வட்டாரத்தில் உள்ள பெரிய சர்ச்சில் வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மேடைகளில் பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. இவர் ஒரு ஊழியராக அந்த 100 பேர் 150 பேரில் போய் உட்காந்துருக்கிறார். எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த சபையே இவர் போய் உட்காந்துருக்கிற சபையே ரொம்ப பெருசு. இந்த கடைசியிலேருந்து கூப்பிட்டா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கேட்காது, அவ்வளோ நீளமான சர்ச்சு. ஒரு கார்னரில் மியூசிக்குக்கும் சவுண்டுக்கு மாத்திரம் தனியாக ஒரு ரூமு, நல்ல இது போட்டு, அந்த ஐசோலேஷன் போட்டு தனியாக அவங்க ஒரு கேபின்லேருந்து கண்ணாடியில் பார்த்து அப்படியே வால்யூம் எல்லாம் மாற்றி ஏற்றி இறக்கி பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய அழகான சர்ச். அப்படியே பார்த்துட்டு ஆசையாக அப்படி வந்து படுத்துட்டார். நைட் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு தேவதூதன் பிஸியாக டேபிளில் வரிசையாக ஃபைல்ஸாக வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இவர் எட்டி போய் பார்க்குறாரு. மொதல் ஃபைலு இவர் ஃபோட்டோ வச்சுருக்கிற ஃபைல். அந்த ஃபைல் எடுக்கிறாரு, திருப்புறாரு. பின்னாடி விசுவாசிகளின் பட்டியல் இருக்குது. அந்த விசுவாசிகளின் பட்டியல் எடுக்கிறாரு. 23 பேர். இவர் சபையில் 23 பேர் தான் எழுதிட்டார். சரி, 23 தான் நம்ம சபை. அடுத்து அந்த பெரிய பாஸ்டர், இன்னைக்கு காலையில் பார்த்த பெரிய பாஸ்டரோட ஃபோட்டோ, அவர் ஃபைல் எடுக்கிறாங்க. வாவ், என்ன சொல்கிறாங்க? ஆர்வமாக தூதனுக்கு பின்னாடி நின்று பார்க்குறாரு. தூதன் அந்த ஃபைலை பரட்டுறாரு. உள்ளே பார்த்தா 13 பேர் தான் எழுதியிருக்கு. ஐயா, தப்பாக எடுத்துட்டீங்களான்னு தெரியல, அவங்க சபையில் 3000 பேர் இருக்காங்க. ஒரு சர்வீஸே 1000 சில்லற பேருக்கு வருவாங்க, 3 சர்வீஸ் நடக்குது. அப்போ அந்த தூதன் சொன்னாராம், கர்த்தர் காரியமாய் திரும்புகிற விசுவாசிகளின் பட்டியல் மாத்திரமே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காரியமாய் தேடி திரிகிற விசுவாச பிள்ளைகளின் பட்டியல் மாத்திரமே வரவு வைக்கப்படும். மற்றவர்களை பரலோகம் அறிகிறதில்லை அப்படின்னு சொன்னாராம். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவரே ஆண்டவரே, உங்கள் நிமித்தமாக நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு இல்லை, கர்த்தர் காரியமாய் திரும்புகிற ஆட்களை மாத்திரமே ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 4 வகையில் விசுவாச பிள்ளைகளை பிரிக்கலாம்னு சொன்னாராம். முதல் வகை, அவங்க மெம்பரு, ஆனால் சர்ச்சுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியே வருவாங்க, 7:45 வருவாங்க, 8:15 வெளியே போயிடுவாங்க. அதில் பாதி நேரம் வெளியே தான் நிற்பாங்க. அவங்க மெம்பரு, அட்டை தான் அவங்க பேரில் ஒன்று இருக்கும் சர்ச்சில். அவங்களுக்கும் சபைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. 2வது, தன் தேவைக்காக சபைக்கு வருகிற விசுவாசிகள். முதல் விசுவாசி மெம்பராக மாத்திரம்தான் இருப்பாங்க, சபையின் நடவடிக்கைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஓ அப்படியா, இப்படி ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குதா அப்படின்ற மாதிரியான ஆட்கள். ஞாயிறு வருவாங்க, 2.5 மணி நேரம் ஆராதனையில் சரியாக 1 மணி நேரம் செலவு பண்ணுறதையே பெருசாக நினச்சி வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. 2வது விசுவாசிகள் கொஞ்சம் மாறுதல். அவங்க தனது தேவைக்காக மாத்திரம் கோயிலுக்கு வர்றவங்க. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, ராஜ்யத்தின் காரியம் என்ன, அதெல்லாம் கவலை இல்லை. வேலை வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த சிக்னஸ் ரெடி ஆகணும், இதுக்காக மாத்திரம் தேடி 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 வருகிற, தனது தேவைக்காக தேடி வருகிற விசுவாச கூட்டம் 2வது வகை. முதல் வகை என்னது? வாயை திறந்து தான் சொல்லுங்களேன். ஒன்லி மெம்பர் சொல்லுங்க, ஒன்லி மெம்பர். 2வது தன் தேவைக்காக வருகிற விசுவாச கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருந்துச்சாம், அவங்க லைம் லைட் பிலீவர்ஸ். அப்படின்னா பாடுறதுக்கு சான்ஸ் இருக்கா, கீபோர்டு வாசிக்க விடுவீங்களா, ஓப்பனிங் ப்ரேயர் நான் தான் பண்ணுவேன் சரியா, யூத் லீடர் கமிட்டி லீடராக என்னத்தான் போடணும் சரியா. லைம் லைட் பிலீவர்ஸ். சபைக்கு வருகிறதே மற்றவர்களின் பார்வைக்கும் தனது விருப்பத்துக்கும்
அங்கே போய் அப்படியே நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் லைம் லைட்டில் நிற்கணும். லைம் லைட்னா அப்படியே ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கூட்டம் முழுசும் ஆடிட்டோரியம் முழுசும் இருட்டாக இருக்கும், மேடையில் ஒரே ஒரு மஞ்சள் லைட்டு, ஒரு நபரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும், அதுக்கு பேர் லைம் லைட். அந்த மாதிரி ஃபோக்கஸை எதிர்பார்த்து ஏதாவது கிடைக்குமா? நான் தான் வந்து கீபோர்டு வாசிப்பேன், ஓகேவா? நான் தான் வந்து பாட்டு பாடுவேன், ஓகேவா? நான் தான் ஆரம்ப ஜெபம் பண்ணுவேன், நான் தான் யூத்துக்கு லீடராக இருப்பேன், நான் தான் போய் அந்த வேலையை செய்வேன், அப்படி ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம்னு சர்ச்சுக்குள்ளே சுற்றி சுற்றி வருகிற ஒரு பிலீவர். ஆமேன். அவங்க பேர் லைம் லைட் பிலீவர்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். லைம் லைட் பிலீவர்ஸ். மொதல் பிலீவர்ஸ் ஒன்லி மெம்பர்ஸ், ரெண்டாவது செல்ஃப் பெனிஃபிட், சுய தேவைக்காக வருகிற பிலீவர்ஸ், மூணாவது லைம் லைட் பிலீவர்ஸ். கடைசியாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் ராஜ்யத்தின் தேவைக்காக சபைக்கு வருகிறவர்கள், ராஜ்யத்துக்கு ஏதாயிலும் செய்யணுமேன்னு சபைக்கு வருகிறவர்கள். என்னை இளைப்பார பண்ணியிருக்கிறாரே, என் சார்பாய் செய்கிறதற்கு ஏதாயிலும் உண்டான்னு தேடி தேடி வருகிறவர்கள். இவர்களை யாரும் எதுவும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக எதையாகிலும் உருட்டி பரட்டி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த வகையில் எந்த வகையான பிலீவர்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த மொதல் பிலீவர்ஸு பரலோக பதிவில் வருகிறதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராஜ்யத்தின் காரியமாய் தேடி திரிகிற பிலீவர்ஸ் நிச்சயமாய் பரலோகத்தில் பதிவிட்டிருப்பாங்க. நீங்களும் நானும் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உங்களுக்குள்ள எனக்குள்ள வைக்கப்பட்ட அபிஷேகம். இந்த அபிஷேகம் நோக்கம் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறது இல்லை. நீங்க ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்ற மனிதன் நினைச்சிருந்தீங்கன்னா, அபிஷேகத்தின் நோக்கம் செயல்படுகிறதற்குரிய அடையாளம். நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது. எப்படி ஆகிலும் செயல்படலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் கொடுக்கப்பட்டதாய் சில வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஒருவனை அபிஷேகிக்கிறார் ஆசாரியனாய், ஒருவனை அபிஷேகிக்கிறார் தன் ஜனத்தின் தலைவனாய், ஒருவனை அபிஷேகிக்கிறார் தன் ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாய். ஒவ்வொருவனுக்கும் அபிஷேகம் ஒரு பர்பஸாய் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்குரிய பர்பஸை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம், எல்லாம் சேர்ந்து 1, 2, 3 சேர்ந்து கோர்வையாய் வாசிக்க போகிறோம். ஏசாயா 61, 1, 2, 3 எல்லாம் வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். வாசிங்க. போதும். எதுக்காக ஒரு மனுஷனுக்கு அபிஷேகன்றது இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லா வார்த்தையிலையும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா, முதல்ல பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக, இதயம் நொறுங்குண்டவர்களின் காயத்தை கட்டுகிறதற்காக, கட்டப்பட்டிருக்கிற மனுஷர்களை கட்டவிழ்கிறதற்காக, நெடுநாளாய் சிறைப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்குகிறதற்காக, அனுக்கிரக வருஷத்தை, ஃபேவர், இயர் ஆஃப் ஃபேவர் கொண்டு போய் ஜனங்களிடத்தில் சேர்க்கிறதற்காக, அவர்கள் துயரத்துக்கு பதிலாய் ஆறுதலை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக, எவர்களெல்லாம் ஒடுங்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு துதியின் ஆடையை தரிப்பிக்கிறதற்காக எனக்குள்ளே அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வார்த்தையின் அடித்தளமும் ஆத்தும பாரத்தின் அடித்தளமாகவே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது அனைத்தும் தன் ஜனத்தை சார்ந்ததாகவே இருக்கும், தன் ஜனத்தின் நோக்கமாகவே இருக்கும், தன் ஜனத்திற்கு இந்த மனிதனை கொண்டு செய்ய வேண்டிய பாரத்தின் வெளிப்பாடாகவே இருக்கும். எனக்கு வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் அடிப்படை ஆத்தும பாரத்தோடு செயல்படுகிறதற்காக கொடுக்கப்படுகிறது. துயரப்படுகிறவர்களுக்கு விடுதலையும் ஆறுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கும், கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கிறதற்கும், சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் மாத்திரமே அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. மாறா
கோயிலுக்குள்ள வந்து வேகமான பாட்டு திரும்ப திரும்ப அதே அடியை பாடுகிற பொழுது மாத்திரம் கைதட்டி அபிஷேகத்தில் நிறைகிறது அபிஷேகமா இருக்கிறதா? எனக்கு பெரிய டவுட்டே இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என் அழைப்பின் அடையாளம். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு அழைப்பின் அடையாளம். இந்த அபிஷேகம், இவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறேன், இவன் என் ஜனத்திற்கு தலைவனாய் இருப்பான். இவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறேன், இவன் எலியாக்கு பின்பு எலிசாவாய் தீர்க்கதரிசியாய் இருப்பான். என் அபிஷேகத்துக்கு நோக்கம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகத்துக்கு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாதிருந்தால் அது அபிஷேகமான ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆத்தும பாரத்தால் வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். உங்க மேல என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் ஆத்தும பாரத்தை அடித்தளமாய் கொண்டது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த ஆத்தும பாரம் மட்டும் இல்லைன்னு வைங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளா ஓசையிடுகிற வெண்கலம் போல இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஆத்துமாவின் மேல அன்போ, எனக்குள்ள அந்த ஆத்துமாவின் மேல நேசமோ இல்லாட்டினா நான் ஒரு நாளும் கர்த்தரின் காரியத்தை செய்கிறவனா இருக்கவே முடியாது. மத்தேயு 7 அதிகாரம் எடுங்க சொல்றேன். மத்தேயு 7 அதிகாரம் 22 வாசிங்க. மத்தேயு 7:22. ஆமென். 23. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? பரலோகத்தின் சித்தத்தை அறிந்து செயல்படாத நபரை பார்த்து சொல்கிறார். உன் விருப்பத்துக்கு செய்கிறது அல்ல உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம். உனக்கு வாட்டமா வருகிறத செய்கிறதல்ல உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறதல்ல உன் மேல இருக்கிற அபிஷேகம். உனக்குள்ள ஒரு பாரத்தை நிச்சயமா வைப்பார். உன் அழைப்பு உண்மையா இருந்தா, உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது உண்மையா இருந்தா, உனக்குள்ளே ஒரு பாரம், ஒரு இதயத்தின் அழுத்தம், ஒரு ஆத்தும பாரத்தை உள்ள வைப்பாரு. அந்த ஆத்தும பாரத்துக்கு நேரா ஓடுகிறது தான் அழைப்பா இருக்கணும். மாறா நான் விரும்பினபடி செய்கிறேன், உங்க நாமத்தினால தான் நான் பிசாசெல்லாம் விரட்டினேன், உங்க நாமத்துல தான் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னேன்னு சொன்னா பரலோகம் என்ன பார்த்து சொல்லணும்? நீ பரலோகம் விரும்பினபடி செய்யல, பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்யல. தட் இஸ் நாட் the purpose that I have given you, the anointing. உன் மேல வச்ச அபிஷேகத்துக்குரிய நோக்கமே வேற. நான் உன்னைய கிட்டார் வாசிக்கிறவனா வச்சேன், நீ போய் தவிழ் வாசிக்கிட்டு இருக்கிற, உன் மேல இருக்கிற பர்பஸே வேறன்னு சொல்லுவார். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் என் அழைப்பின் அடையாளம். அந்த அபிஷேகம் எனக்குள்ள ஒரு பாரத்தை முதல்ல உண்டு பண்ணும். அந்த பாரம் எனக்குள்ள தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு விஷயம் மீண்டும் ஆவியானவரோடு ஒப்புரவாகணும்னு அர்த்தம். ஆண்டவர் அழைத்த அழைப்பை உணர்த்தாம ஒரு நாளும் பயன்படுத்துகிறதே இல்லை. ஒரு வேளை ரொம்ப வருஷமா அவர் உந்தி 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 தள்ளி அவரை அசட்டை செய்து அந்த உணர்வையே இழந்து போயிருக்கலாம். மீண்டும் ஒரு விசை ஆவியானவரோடு நீங்கள் ஒப்புரவாகிறது உங்கள் இருதயத்தின் பாரத்தை உங்களுக்கு எடுத்து காட்டும். என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் நிச்சயமா என் இருதயத்தை அழுத்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம். சத்தமா தான் சொல்லுங்களேன், அபிஷேகம் என் இருதயத்தை நிச்சயமா பாரப்படுத்தும். அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பாரத்தை வைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பரலோகத்தின் சித்தத்தை அந்த மனிதனுக்குள்ளே வைக்கிறார். இதுவே உனது நோக்கம், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கான அடையாளம். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் உண்டாகும். பர்பஸ் என்னன்னா, நீங்க மற்றவர்களுக்கு, அதுதான் பர்பஸ். நான் மற்றவர்களுக்கு சாட்சியா I can be
நான் உயரத்தில் வைக்கப்படுவேன், வெளிச்சமாய் வைக்கப்படுவேன், சுவை தருகிற உப்பாய் வைக்கப்படுவேன், மலை மேல் உள்ள பட்டணமாக வைக்கப்படுவேன். நோக்கம் என் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்னால் ஏதாகிலும் ஆக வேண்டும். என் சகோதரர்களுக்காய் நான் போகிறது என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. என் இளைப்பாறுதலின் நாட்களில் என் சகோதரர்களுக்காய் நான் போக வேண்டியது அவசியம். என் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு அதுவே நோக்கம். அந்த அபிஷேகம் அனைத்தும் ஆத்தும பாரத்தின் அடிப்படையிலேயே செயல்பட என்னை ஏவுகிறது. எனக்குள்ளே வைக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு பெரிய பாரத்தை எனக்குள்ள வைக்க வேண்டும். அந்த பாரத்தை என்னால் தேடியும் கண்டுபிடிக்க முடியலைன்னா go back again to your Holy Spirit. என் ஆவியானவரே, எனக்கான அழைப்பு என்ன, என்னை குறித்த உங்க திட்டம் என்னன்னு போய் அமர வேண்டியது அவசியம். நான் பரலோகத்தின் சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாம 25 வருடமா அபிஷேகம் பெற்றவன்னு சொல்லுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்லை. பரலோகம் உங்களை அறிகிறதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஜெபமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உன் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரு. விரும்பி கேட்கிற ஆண்டவரே, நிறைவேற கிருபையை தாரு. உம் ஏக்கமெல்லாம் என்னை கொண்டு நிறைவேற்றும் கிருபையை தாரும். நல்ல கரந்தட்டி வாஞ்சிக்கிற ஆண்டவரே, ராகமா பாடல ஜபமாய் பாடுகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 10:27 எடுக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த வசனத்தை அழகா சொல்லுவார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து எப்படி ஆண்டவரிடத்தில் நேசமாக இருக்கிறாயோ அதே போல பிறனிடத்திலும். அந்த மனுஷன் கேட்பார், யார் பிறன்? ஹூ இஸ் பிறன் அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், உன் நெய்பர். அந்த பிறன்னு சொல்லுவார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28. இதை நீ செய்ய என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் பலத்தோட, நேசத்தோட, உள்ளத்தின் ஆழத்தோட நேசி, பிறனையும் அதே மாதிரி நேசி. ரெண்டுக்கும் சம அளவு தான் பரலோகம் கொடுக்குது. இந்த ரெண்டையும் சம அளவு செஞ்சன்னா 28 சொல்லுது, அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய், அப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாய்.
அப்பொழுது பரலோகம் உன் பெயரை வரவு வைக்கும். அப்பொழுது பரலோகத்துக்கு உன்னை அடையாளம் காணும். அப்பொழுது ஆண்டவர் உன்னை அறியேன்னு சொல்ல மாட்டாரு. He knows you very well. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறேனோ அதற்கு சம அளவாய் பிறனை நேசிக்கிற சுபாவத்தை பரலோகம் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அப்பொழுது நான் பிழைப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பிழைக்கிறதற்கு, சத்தமா சொல்லுங்க, நீங்க பிழைக்கிறதற்கு, வர வர பலத்து போகிறதற்கு முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அதற்கு சமமாய் சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை நேசிக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. அப்பொழுது நான் பிழைப்பேன். அப்பொழுது பரலோகம் என் பெயரை வரவு வைக்கும். ஆமென். கைதட்டி நன்றி ஆண்டவரே என்ன சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இதை சொல்லிட்டு சொல்லுவாரு, ஒரு நல்ல சமாரியனின் கதையை சொல்லுவார். ஒருத்தன் வழியில் அடிபட்டு கிடக்கிறான், குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறான். அவன்கிட்ட இருந்து திருடர்கள் அடிச்சு பறிச்சுட்டு போயிட்டாங்க. வழியில் கிடக்கிறான். முதல்ல ஒரு ஆசாரியன் வர்றாரு. வசனம் சொல்லுது, அவர் பார்த்தார், he passed away. வாசிங்க அந்த 10க்கு கீழே வாங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு he passed away. அடுத்து 32 போடு. லேவியன் வந்தார், அவனும் பார்த்தார், பக்கமாய் விலகி போனார். ஏராளமான செய்திகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, இது நான் கற்றுக்கொண்ட சத்தியம். எனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது, மொபைல் ஃபோன்லையோ காதுலையோ கண்ணுலையோ நியூஸ்லையோ கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. நான் அதில் செயல்படுகிறதற்காக, நான் அதில் முழங்கால் படி இருக்கிறதற்காக, அவர்களை குறித்த நோக்கமாய் நான் செயல்படுகிறதற்காக, ஏதாகிலும் நான் செயல்படணும் அந்த காரியத்தில்னா முதல்ல முழங்கால் போடணும். என் கர்த்தர் செயல்படட்டும், அவர் கருத்துக்கு கட்டளையிடுகிறதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே நான் கட்டுகிறவைகள் பரலோகமும் கட்டுது, பூமியில் கட்டவிழ்த்தா பரலோகமும் கட்டவிழ்க்கப்படுகிறது. அதன் பதிலை நான் கண்ணுக்குள்ள நேருக்கு நேராக பார்க்க முடியல, ஆனால் எங்கோ ஒரு மூளையில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் செயல்படுவார். நிச்சயமாய் பரலோகத்தில் நான் அந்த எல்லா நன்மைகளையும் கண்டு மகிழ்ச்சி அடைவேன். இந்த ஆசாரியனும் லேவியனும் கண்டு பக்கமாய் விலகி போனாங்க. நீங்க நியூஸுகளையும் செய்திகளையும் பார்த்து, நமக்கு இல்லையே, நான் நீட்டாக இருக்கேன், ஆசாரியனை போல உடுத்தி இருக்கிறேன், நான் கௌரவமாக இருக்கேன், லேவியனை போல நான் தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு கண்டு விலகி 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 போகிறது அல்ல உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. நான் கேட்கிறவைகளையும் பார்க்கிறவைகளையும் கண்டு எனக்குள்ளே இருக்கிற ஆத்தும பாரம் செயல்பட்டு, என் ஆண்டவரே என் ஜனத்துக்காய் இறங்கும். நான் ஏதாகில் அதில் செயல்பட எனக்கு ஏவப்பட்டால் ஒரு அடி முன்னாடி வைக்கணும். நான் கர்த்தருக்காய் என்னை திருப்புகிறதற்கு இந்த செய்திகள் எனக்கு பயன்படணும். ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செய்தி என் மொபைல் ஃபோனை வந்து அடைந்திருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செய்தி என் கண் முன்னே டெலிவிஷனில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நோக்கத்துக்காகவே இந்த செய்தி என் காதுகளிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. நான் ஏதாயிலும் செயல்பட வேண்டும் என்று நான் கண்டு 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 பக்கமாய் விலகி விலகி he passed by அப்படின்னா விலகி விலகி விலகி. அதல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை நல்ல சமாரியனை போன்றதாக இருக்க வேண்டும். 33 கடைசி வார்த்தை, அவன் கண்டு என்ன பண்ணாரா? கம்பேஷன். இதுதான் சரியான அடையாளமாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சரியான அடையாளம் இந்த 33 இருக்கணும். கண்டவுடன் நான் மனதுருகி, கண்டவுடன் என் வீட்டு பிள்ளைகள் இப்படி நடத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு கொந்தளிப்பேனோ, என் சொந்தக்காரர்கள் இப்படி அடிக்கப்பட்டிருந்தால் எப்படி உருகுவேனோ, அப்படியாய் ஆண்டவரிடத்தில் போய் கட்டிக்கொண்டு, என் ஆண்டவரே ஏதாயிலும் செய்யும் இந்த ஜனத்திற்கு, எப்படியாகிலும் இந்த ஜனத்தை மீட்டுக்கொள்ள எனக்கு ஒரு வழியை காட்டும், எப்படியாகிலும் இந்த ஜனத்தை சேர்த்துக்கொள்ள எனக்கு ஒரு யோசனையை சொல்லும்னு அவரின் கரத்திற்கு என் முழங்கால்களினாலே கட்டளை இடுகிறதற்கு எனக்கு ஒரு பெரிய அதிகாரத்தையும் ஒரு பெரிய சேனலையும் என் ஆண்டவர் எனக்காய் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய முதல் குறிப்பு மனதுருக்கத்தோடு, ஒரு ஆத்தும பாரத்தோடு, நல்ல சமாரியனை போல, என் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஐயா,
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 33 மனதுருகி. 34 போ. என்ன சொல்றாங்க? கோனியர். எங்க போகணும், யார்கிட்ட போகணும், எப்படிப்பட்டவர்கள்ட்ட போகணும், உங்களுக்கு ஆண்டவர் நடத்துவார். பட் யூ ஹாவ் டு கோ. பக்கத்தில் போங்க. விலகி போகிறவனாய் அல்ல, தூரத்தில் பார்த்து அப்படியே போகிறவனாய் அல்ல, கொஞ்சம் பக்கத்தில் போங்க. Go near to the people, reach people. ஜனங்களை போய் சென்றடைகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. The Great Commission says, அப்படிதான் சொல்லுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் go and reach people. போய் ரீச் பண்ணுங்க, சீசர் ஆக்குங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டளை, கற்பனை, கமிஷன். கிட்ட வந்து சொல்லுங்க, கிட்ட வந்து என்ன பண்ணாராம்? என்னால் என்ன பண்ணால் அவங்க காயம் ஆறுமோ, என்னால் என்ன பண்ணால் அவங்க காயத்துக்கு மருந்தாக இருக்குமோ, என்னால் என்ன செஞ்சால் அவங்க ஆறுதல் அடைவார்களோ, என்னால் என்ன பண்ணால் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களோ, அவர்கள் துயரத்திலிருந்து ஒருபடி அவர்களை உயர்த்தி பிடிக்க என்னால் முடியும்னா ஐ ஹாவ் டு டூ தட். ஆமென், ஹல்லேலூயா. காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனான். இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், கொஞ்சம் கேரி பண்ணுங்க. அவங்கள சில நாட்களுக்கு கேரி பண்ணுங்க, சில நாட்களில் ஜெபத்தில் கேரி பண்ணுங்க, விசாரிக்கிறதுல கேரி பண்ணுங்க. சில நாட்கள் அவர்களை தூக்கி கொண்டே திரும்பிய கொஞ்ச நாளைக்கு அவர்கள் பலன் அடைகிற வரைக்கும், அவர்கள் காயங்கள் ஆறுகிற வரைக்கும், அவர்கள் மறந்துட்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கிற வரைக்கும், அவர்கள் தங்கள் வழியை திரும்ப தொடர்கிற வரைக்கும், இஃப் யூ கேன் ஏபிள் டு கேரி, அவர்களை சுமர்ந்து கொள்ள முடியும்னா கொஞ்சம் போல சுமர்ந்து சில நாட்கள் அவர்களோடு பயணிக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவர்களை சுமந்து திரிகிறது நம்மேல் விழுந்த கடமை. கொஞ்ச நாளைக்கு அப்படிப்பட்டவர்களை தோள்ல சுமந்து திரிகிறது நமக்கு அவசியம். அடுத்த வசனம் சொல்லுது, he pays. கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, 2 பணத்தை கொடுத்தாரு. அச்சிரு, தேவைப்பட்டாலும் தர்றேன், என்னால் இயன்றால், என்னால் முடிந்தால் ஐ ஹாவ் டு கிவ் சம்திங். என் பணத்தினால ராஜ்யத்துக்கு ஏதாகிலும் நன்மை உண்டாயிருக்குமே ஆனால், என் பணத்தினால ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு எனக்கு திராணி உண்டாயிருக்குமே ஆனால், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃப்ரம் மை பாக்கெட். ஆண்டவருக்கு ஏதாகிலும் நான் செய்ய வேண்டியது அவசியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, மனதுருக்கம். சத்தமா சொல்லுங்களேன், மனதுருக்கம். கிட்ட போதல், காயத்தை கட்டுதல், கொஞ்சம் போல தூக்கி சுமக்குதல், முடிஞ்சா என்னுடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் போல பணத்தை செலவழிக்கிறது. இதுதான் நல்ல சமாரியன் நமக்கு கற்றுத்தந்தது. when you are in இளைப்பாறுதல், நீங்க அமர்ந்த தண்ணீர் அண்டையில் குவைட் வாட்டர்ல அமர்ந்து இருக்கிற பொழுது நீங்களும் நானும் செய்யத்தக்கதான முக்கியமான கடமை, முக்கியமான வேண்டுதல், முக்கியமான பரலோகத்தின் எதிர்பார்ப்பு, have a compassion, மனதுருக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஜனங்களின் கிட்ட போக வேண்டியது அவசியம். ஜனங்களுக்கு காயத்தை கட்ட வேண்டியது அவசியம். ஜனங்களை தூக்கி சுமக்க வேண்டியது அவசியம். முடிந்தால் என்னால் ஆன உதவிகளை ஜனத்துக்கு செய்ய வேண்டியது அவசியம். நான் இளைப்பாறுகிற பொழுது என் கர்த்தரின் காரியமாய் திரும்ப வேண்டியது அவசியம். என் சகோதரனுக்காய் யுத்த வீரனாய் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியது அவசியம். ஆமென். எழுந்து நில்லுங்க, மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மீண்டும் எனக்குள்ளே மனதுருக்கத்தின் ஆவியானவர் செயல்படட்டும். மீண்டும் எனக்குள்ளே ஆத்ம பாரம் துளிர்க்கட்டும். மீண்டும் எனக்குள்ளே கர்த்தர் காரியமாய் திரும்புகிற சிந்தை உண்டாகட்டும். மீண்டும் எனக்குள்ளே ஆதி அன்பு, நான் ஆண்டவரை அன்று கண்டு கொண்ட பொழுது ஓடி 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 செயல்பட்ட அந்த ஆதி அன்பு, ஆண்டவரை வெட்கப்படாமல் அறிவித்த அந்த ஆதி அன்பு, ஒரு கூச்சமும் கௌரவம் பார்க்காம செயல்பட்ட அந்த ஆதி அன்பை எனக்குள்ளே மீண்டும் தாருமையான்னு சொல்லுங்க. எனக்கு நீர் தந்த எல்லா மேன்மையும் இளைப்பாறுதலையும் களைந்து போட்டு, ராஜ வஸ்திரங்களை களைந்து போட்டு, என் கர்த்தருக்கு முன்பாக அன்னைக்கு பார்த்து அதே ஆடு மேய்த்த தாவீதாய் வந்து நின்னாரே ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி, அதே போல கர்த்தர் நோக்கமாய் வருகிறதற்கு ஆசைப்படுகிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கையை உயர்த்திய ஆண்டவரே, எனக்குள்ள இந்த நல்ல சமாரியனின் குணங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நல்ல சமாரியனின் குணங்கள் எனக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே. இந்த நல்ல சமாரியனை போல நானும் மனதுருக்கம் உடையவன்
போகிறவனாய், நல்ல சமாரியனை போல நானும் கிட்ட கிட்ட போகிறவனாய், நல்ல சமாரியனை போல ஜனங்களை சுமக்கிறவனாய், காயங்களை கட்டுகிறவனாய், என் திராணிக்கு செய்யத்தக்கவைகளை செய்கிறவனாய் என்னை மாற்று ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம். அகிலத்தையே மண்டை சேர்த்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். அகிலத்தையே மண்டை சேர்த்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபமாய் அவரை பார்த்து அறிந்து கொள்ளும் பாக்கியம், உங்க விருப்பத்தை செய்கிறவனாய் என்னை மாற்றும் கேளுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்வு அது உமக்காக ஏசையா, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்றும் கிருபையை தாரும். தாவீது வர வர பலத்து போயிருக்கிறதற்கு முக்கியமான காரணம், கர்த்தர் காரியமாய் திரும்பினார். இளைப்பாறுதலின் நாட்களில் கர்த்தர் காரியமாய் திரும்பினார். நான் இளைப்பாய் அமர்ந்த தண்ணீரண்டையில் இருக்கும் பொழுது கர்த்தர் காரியமாய் திரும்பினார். நானும் கர்த்தர் காரியமாய் திரும்ப வேண்டியது என் மேல் விழுந்த கடமை, என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு விச கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இளைப்பாறுதலில் வந்திருக்கிற பொழுது, அமர்ந்த தண்ணீரண்டையில் நிற்கிற பொழுது, என்னை நலமாய் சுகமாய் நீர் நடத்தி வருகிற பொழுது, நான் ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடுகிறதற்கு வருகிறேன் ஆண்டவரே. என் கர்த்தர் காரியமாய் திரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்காய் ஏதாயிலும் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பை நிறைவேற்றுகிறவனாய் மாற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. நல்ல சமாரியனுக்கொத்த எல்லா குணங்களும் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்ததை செய்கிறதற்கு முழுவதுமாய் என்னை விட்டு தருகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.